நெல்சன் மண்டேலா, மிகப்பெரிய புரட்சியாளர். நெல்சன் மண்டேலா அவர்களை கைது பண்றாங்க, சிறைச்சாலைக்கு போறாரு. சிறைச்சாலைக்கு போகிற போது அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்ன சுதந்திரம் உங்களுக்கு வேண்டும்? இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? குளிர்காலமாக இருக்குது, நல்ல பெட்ஷீட்டாக ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவோம். உணவு சரியில்லை, நல்ல உணவாக கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். இல்லை வேறு என்ன, நல்ல துணிமணி கேட்போம் அன்றைய காலகட்டத்திற்கு. நெல்சன் மண்டேலா கேட்டார், வேறு எந்த சுதந்திரமும் எனக்கு வேண்டாம், புத்தகம் வாசிப்பதற்கான சுதந்திரத்தை மட்டும் சிறைச்சாலையில் எனக்கு வழங்க சொல்லுங்கள் அப்படின்னு நெல்சன் மண்டேலா கேட்டார். இவர் மட்டும்தான் இப்படி இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்க எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைகிட்ட சயின்டிஸ்ட்னு பேர் கேட்டாலே தெரிஞ்ச பேர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மிகப்பெரிய அறிவியலாளர், கண்டுபிடிப்பாளர். அவரிடத்தில் கேட்கிறார்கள், உலகில் எது சிறந்த கண்டுபிடிப்பு? ஐன்ஸ்டீன் சொன்னார், உலகத்திலேயே சிறந்த கண்டுபிடிப்பு என்பது மனிதன் கண்டுபிடித்ததில் சிறந்தது புத்தகங்கள் தான் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். இங்கர்சால், பேரறிஞர் இங்கர்சால் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டில இருந்து அவரை வெளியேற்றுகிறார்கள், தூக்கி எறியப்படுகிறார். அப்ப வீட்டிலிருந்து வந்த உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை தான் நல்ல குழந்தையாக வளரும். ஆனா குடும்பம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் குழந்தையுடைய மனநிலை இருக்கும். ஒரு குடும்பத்தால் நல்ல பிள்ளையை வளர்க்க முடியுமா என்று கேட்டால் அதுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்காது. குடும்பம் எப்படியோ அப்படிதான் அந்த பிள்ளை வளரும். ஆனால் இங்கர்சால் குடும்பத்தால் தூக்கி எறியப்பட்ட போது அவர் முதலில் சென்று நின்ற இடம் நூலகத்திற்கு தான் நான் சென்றேன், அதனால் தான் பேரறிஞர் ஆனேன் என்று பதிவு செய்கிறார்.